ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஒரு ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன் தான் ரொம்ப சுலபமாக எப்படி வெட்டி தைக்கலான்னு பார்க்கலாம். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த டிசைன் எப்படி வெட்டி தைக்கலான்னு பார்க்கலாம். இது வந்து 34 இன்ச் சைஸ்க்கான ப்ளவுஸ். இதனுடைய பேக் சைடுக்கான கிளாத் வந்து ஏற்கனவே நான் கட் பண்ணி வச்சுட்டேன். ப்ளவுஸோட நீளம் வந்து 14 இன்ச். மேலே அரை இன்ச், கீழே தையலுக்காக இடம் விட்டுருக்கு. ஷோல்டர் வந்து 5.5 இன்ச், ஆம் ஹோல் லென்த்தும் 5.5 இன்ச். க்ளோஸ் வந்து மார்பு சுற்றளவு 8.5 இன்ச். நான் லூசிங்காக அரை இன்ச் சேர்த்து 9 இன்ச் எடுத்திருக்கேன். இடுப்பு சுற்றளவு 4 ஒரு பகுதி 7 இன்ச், டாட்காக 1 இன்ச், வெளியே தையலுக்காக 1.5 இன்ச் வந்து எடுத்திருக்கேன். இப்போ கழுத்தினுடைய அகலம் 2.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக எடுத்திருக்கேன். கழுத்தினுடைய நீளம் தையலுக்கு சேர்த்து 8 இன்ச் வந்து எடுத்துக்கலாம். கீழே வந்து 3 இன்ச் அகலம் வச்சு இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப் போட்டுக்கலாம். இதுக்குள்ள பானை கழுத்து நம்ம வந்து வரைய போகிறோம். நம்ம எடுத்துருக்க நீளத்தை வந்து 3 பிரிச்சுக்கலாம். மேலே இருக்கிறதுல அரை இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். வெளியே இருக்கிறதுல அரை இன்ச் வெளியே தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம பானை ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம். போன வீடியோவில் இதை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன். வேணால் அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம டிசைன் வந்து அடுத்த பக்கத்துலேயும் வர்ற மாதிரி துணி இந்த மாதிரி திருப்பி 2ஆம் அடிச்சுட்டு லைட்டாக தட்டி விட்டோம்னா டிசைன் அடுத்த பக்கத்தில் நமக்கு வந்து இந்த மாதிரி விழும். இதை வந்து இப்போ நம்ம டார்க்காக வரைஞ்சிக்கலாம். இதே அளவுக்கு மெயின் கிளாத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேல் பக்கம் வர மாதிரி போட்டுக்கலாம். மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லைனிங் கிளாத்தை வச்சுட்டு கல்குலேட்டர் ஷேப் வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம். கல்குலேட்டர் ஷேப் வந்து நம்ம தச்சு எடுத்தாச்சு. ஒரு 1/4 இன்ச்சுக்கு குறைவாக இடம் விட்டுட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம போட்ட தையலில் கட் பண்ணாதபடி சின்ன சின்ன கட் கொடுத்துக்கலாம். கான்சல் இடத்துலையுமே நெருக்காமல் சின்ன சின்ன கட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. லைனிங் கிளாத்தை உள்பக்கமாக திருப்பிட்டு பிசிறு எல்லாமே லைனிங் கிளாத் பக்கம் வர மாதிரி வச்சுட்டு இந்த விளிம்புல லைனிங் கிளாத்தில் படுற மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம். லைனிங் கிளாத்தை ஃபுல்லாக உள்பக்கமாக திருப்பி விட்டுட்டு ஓரத்தில் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் ஓரத்தில் போடணும்னு போட்டுக்கலாம். இல்லைன்னா ஒரு கைடு அளவு இடம் விட்டு, அதாவது ஒரு போட்ட அளவு இடம் விட்டு உள்பக்கமாக போடணும்னு போட்டுக்கலாம். இப்போ லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் எல்லா பக்கமும் நம்ம வந்து சேர்த்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் ஒரு கோல்டன் கலர் லேஸ் எடுத்திருக்கேன். இந்த லேஸ் வந்து கொஞ்சம் அகலமாக எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த டிசைனுக்கு கொஞ்சம் அகலமான லேஸ்னா நல்லாயிருக்கும். என்கிட்ட இந்த லேஸ் தான் இருக்குது, அதனால் இந்த லேஸை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி விளிம்பு ஓரத்தில் லேஸை வச்சு நம்ம வந்து கழுத்தினுடைய பானை ஷேப் ஏற்ற மாதிரி நம்ம தச்சு எடுத்துக்கலாம். லேஸ் வந்து தச்சு எடுத்தாச்சு. அந்த ஓரத்துலேயும் லேஸ் மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி லேஸ் அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் ப்ளவுஸ் கிளாத்தில் 3.5 இன்ச் ஆகிற மாதிரி நான் வந்து கிளாத் வந்து நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இடையில ஜாயிண்டெல்லாம் வருது, இந்த மாதிரி ஜாயின் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நீளமாக கிளாத் வந்து வேணும். ஒரு 1/4 இன்ச் இடம் விட்டு நம்ம வந்து இந்த ஓரத்தில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஊசி இல்லைன்னா ஒரு ஷார்ப்பான பொருள் கொண்டு இதை வந்து வெளிப்பக்கமாக நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். நான் அன்றைக்கி சிஸ்ஸர் வச்சு திருப்பி எடுத்துக்கிறேன். அதுக்கு அந்த முனையில் வந்து தையல் போட்டது முனையை உள்ளே பிடிச்சிட்டு சிஸ்ஸரை விட்டோம்னா அடுத்த பக்கம் வந்து நமக்கு ஈஸியாக திருப்பி வந்துடும். இந்த மாதிரி திருப்பி எடுத்துகிட்டு இதை அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நகத்தை கொண்டு நல்லா அழுத்தி
ஓரத்தில் நம்ம வந்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ சென்டரில் நம்ம வச்சு தையல் போட போகிறோம். இதில் வந்து 1/2 இன்ச் கேப்பில் சின்ன சின்ன ப்ளீட்ஸ் கொடுத்துக்கலாம். பாருங்கள், 1/2 இன்ச் எடை விட்டு சின்ன சின்ன ப்ளீட்ஸ் வந்து நான் கொடுத்து எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக ப்ளீட்ஸ் வச்சு தைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ளீட்ஸ் கொடுத்து தைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ப்ளவுஸில் வச்சு தைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ப்ளீட்ஸ் வச்சதுனால அந்த ஷேப்க்கு இது வந்து கரெக்டாக அதுவே திரும்பி கிடைக்கும். சுருக்கு வச்சு மேல் பக்கத்தில் தைச்சோம்னா நமக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது ரொம்ப திக்காக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் அதில் இருக்க ப்ளீட்ஸை மட்டும் பிரித்து விட்டுட்டு ஒரு 1/2 இன்ச் எடை விட்டுட்டு திரும்ப வந்து நம்ம வந்து ப்ளீட்ஸ் வைக்க ஆரம்பிக்கலாம். ப்ளீட்ஸ் வைக்கும்போது மேல் பகுதியில் நம்ம லேஸ் வச்சு தைச்சிருக்கோம். இந்த லேஸை ஒட்டி இந்த லேஸ் மேலே லைட்டாக வர மாதிரி வச்சு நம்ம வந்து தைச்சிக்கலாம். பாருங்கள், நான் எந்த மாதிரி தைக்கணுட்டு பாதி அளவுக்கு அந்த லேஸ் மறைஞ்சு வர மாதிரி நான் தைக்கிறேன். டிசைன் நம்ம பண்ண பிறகு வந்து அந்த லேஸ் வந்து நமக்கு நல்லா தெளிவாக பார்க்க கிடைக்கும். இதே மாதிரி இந்த சைடும் 1/2 இன்ச் ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்காக ப்ளீட்ஸை வந்து பிரித்து விட்டுட்டு ஃப்ளெயின் அந்த மாதிரி விட்டுடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக வந்து நம்ம ப்ளீட்ஸ் அட்டாச் பண்ணியாச்சுன்ட்டு. இப்போ திரும்பியும் லேஸ் எடுத்திருக்கேன். இதே மாதிரி நான் பாதி லேஸ் வந்து கொஞ்சம் உள்பக்கம் போகிற மாதிரியே வச்சு நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தா உங்களுக்கு தெரியும். ரொம்ப கேப் விடாமல் லேஸ் வச்சு நம்ம தைச்சிக்கலாம். லேஸ் அட்டாச் பண்ணியாச்சு. இந்த லேஸ்க்கு மேலே இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம டிசைன் வந்து தைச்சி எடுத்தாச்சு. இப்போ சென்டரில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இந்த சென்டரில் மட்டும் நம்ம பீட்ஸ் வந்து தைக்கக்கூடாது. இந்த மாதிரி ரெண்டு ஓரத்தையும் நம்ம பிடிச்சி சென்டருக்கு கொண்டு வந்து ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து தைக்க போகிறோம். பாருங்கள், இந்த முனையில் இந்த முனையும் சேர்த்து நம்ம வந்து சென்டருக்கு கொண்டு வந்து இதில் ஒரு நாட் போட்டு பீட்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சென்டருக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ சென்டரில் ஒரு பீட்ஸ் வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பீட்ஸ் வச்சுட்டு கீழே ஒரு நாட் போட்டுக்கலாம். ஏன்னா கண்டினியூ வரும்போது ஒரு இதில் நூலாக இருந்தாலும் மொத்தமாக அந்த டிசைன் எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும். அதனால் ஒவ்வொரு பீட்ஸ் வச்ச பின்னாடி ஒரு நாட் கொடுத்துக்கலாம். அதாவது முடிச்சு போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு இது முடிச்சாச்சு. அடுத்து சென்டரில் வந்து குத்திட்டு ஊசியை எடுத்து ரெண்டு பக்கமும் இருக்கிற விளிம்பில் இருக்க துணியை வந்து சென்டருக்கு வந்து நம்ம கொண்டு வரலாம். சென்டருக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ சென்டரில் வந்து ஒரு பீட்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சுலபமான டிசைன் தான் இது. இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸை ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸை தைக்கலாம். பாருங்கள், சென்டரில் ஒரு பூ மாதிரி வந்து நமக்கு
டிசைன் கிடச்சிருக்கு. இதே மாதிரி அடுத்தது நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், சென்டரில் ஒரு ஃப்ளவர் மாதிரி ரெடி ஆகிட்டு, இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக தச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக தச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், எவ்வளோ சூப்பரான டிசைன் வந்து நமக்கு ரெடி ஆகிட்டுன்ட்டு. இப்போ சென்டரில் மட்டும் நான் பாசி வைக்கல. சென்டரில் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக 2 இன்ச் நீளம் 2 இன்ச் அகலத்தில் இந்த மாதிரி கிளாத் எடுத்துருக்கேன். இது மாதிரி நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் 4ஆக மடிச்சிக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை பெட்டல்ஸ் வேணுமோ அத்தனை பெட்டல்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நான் இதில் 5 பெட்டல்ஸ் வச்சு பூ ரெடி பண்ண போகிறேன். நீங்கள் 7 வச்சுக்கலாம், 9 வச்சுக்கலாம், அந்த மாதிரி வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஓரத்துலேருந்து அடுத்த ஓரத்துக்கு இந்த மாதிரி ஓட்டு தையல் போட்டு நம்ம வந்து சுருக்கிக்கலாம். சுருக்கிட்டு நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெட்டல்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி மற்ற எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துருக்கிறத திரும்ப ஒரு ஊசியில் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து கொறுத்துடலாம். இந்த மாதிரி கொறுத்துட்டு திரும்பி நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த பெட்டல்ஸில் வந்து இதை வந்து சேர்த்து நல்லா டைட்டாக இறுக்கி இதை வந்து இந்த மாதிரி நல்லா இறுக்கி நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், பூ மாதிரி ரெடி ஆகிட்டு சென்டரில் ஒரு பட்டன் வச்சுட்டு சேர்த்து நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சென்டரில் முடிச்ச மாதிரி போட்டு ரெண்டையும் சென்டரில் நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பூவை அட்டாச் பண்ணிக்கலாம். நல்லா சுற்றிலும் ஒரு 4 தையல் போட்டு நம்ம வந்து இதை அட்டாச் பண்ணிவிட்டு சென்டரில் நம்ம நாட் ரெடி பண்ணி வச்சுருக்கதை இந்த மாதிரி வச்சு இதையும் நம்ம வந்து தைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடித்தமான டிசைனில் நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்முடைய சூப்பரான பின் கழுத்து மாடல் வந்து ரெடி ஆகிட்டு, ரொம்ப சுலபமான பின் கழுத்து மாடல். இதே மாதிரி தொடர்ந்து தீபாவளி வரைக்கும் நான் பின் கழுத்து மாடல் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ.